வந்திருக்கும் சான்றோருக்கும் பெற்றோருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். கலை மாலை இனிதே துவங்குகின்றது. முதலில் இறை வணக்க நடனம். இறைவன் இசை வடிவானவன், அசைவுகளின் நாயகன். விண்ணக பேரொளியை மண்ணகத்திற்கு அழைத்து வர நம் இதயங்களை ஒருமுகப்படுத்தும் இந்த இறை நடனத்துடன் இன்றைய நன்னிகழ்வை அருள்மயமாக துவங்குவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கங்கோலை ஏந்திடும் என்ன தாயாரின் பத்தாணியல்லோ, உன்னதமர் பேரும் அடச்சி உற்ற பாக்கியனே. தங்க கோலை ஏந்திடும் கந்திக்காரின் பத்தாணியல்லோ, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோற்ற மாதவா, இயேசுநாதரின் செல்வத்தாரை நீ நெசப்புத்திர துதியா பாட கூடி வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தந்தை என்று நை வந்து பாடினோ, மைந்தன் சொந்தம் என்று எம்மை காட்டிட்டாய். கந்திக்காலை வந்த வேளை வந்து உதவி செய்திட்டாய். கந்திக்காலை வந்த வேளை வந்து உதவி செய்திட்டாய். அங்க கோலை ஏந்திடும் அந்திக்காலை வந்தோ, Hospitality is a cornerstone of our community. We now call upon our Vice Rector, Father Andrews Arokiraj, to formally welcome our distinguished guests and set the stage for this evening's celebration of fellowship. விருந்தோம்பல் நம் மேய்ப்பு பணியின் ஆணிவேர். நம் இல்லம் தேடி வந்து தம் வருகையால் இந்த அவையை அலங்கரிக்க சான்றோர்களை இன்முகத்தோடு வரவேற்க நமது துணை அதிபர் தந்தை ஆண்ட்ரூஸ் ஆரோக்கியராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பும் அருளும் நிறைந்த புனித யோசேப்பு குருமட குடும்ப விழா நேரத்தில்
எங்கள் இதயங்கள் எல்லாம் இனிதாய் இணைந்து ஒலிக்கும் ஒரே சொல் வரவேற்பு. இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண விழா அல்ல, அருளின் அனுபவம், அன்பின் அறுவடை, ஆசீர்வாதத்தின் அற்புத நேரம். மூவர் இறைவனாகிய தந்தை, மகன், தூய ஆவியார் அவர்களின் திருவருளால் தொடங்கும் இந்நிகழ்வில் எங்கள் மனங்கள் மகிழ்ந்து மலர்கின்றன. எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவனாய், நம் ஆன்மாவின் மீட்பனாய், எங்கள் குருமடத்தின் மீது அக்கறை உடையவராய், அன்பின் அடையாளமாக விளங்கும் மேதகு ஆயர் முனைவர் எல். தாமஸ் அக்வினாஸ் ஆண்டகை அவர்களுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆழ்ந்த மரியாதையோடு வரவேற்கிறோம். ஆதரவின் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். Spinning TV. மறை மாவட்டத்தின் முதுகெலும்பாய், பொறுப்பின் பெருமையை சுமப்பவராம், செயலின் சீரிய நெறியை விளங்கும் மறை மாவட்ட முதன்மை குரு அருள் தந்தை ஜான் ஜோசப் தனிஸ் அவர்களை மகிழ்வோடு வரவேற்கிறோம், மரியாதையோடு வரவேற்கின்றோம், மன மகிழ்வோடு வரவேற்கின்றோம். குருமடத்திற்கு உதவுவதில் ஆர்வம் மிக்கவராய், பாதுகாப்பின் பரிவாய், பாசத்தின் புனித வடிவமாய் விளங்கும் மறை மாவட்ட பொருளர் தந்தை அருள்பணி செல்வராஜ் அவர்களை பாசத்துடன் வரவேற்கிறோம், பாராட்டுடன் வரவேற்கின்றோம், பணிவுடன் வரவேற்கின்றோம். அறிவின் ஆழமும் நிர்வாகத்தின் நெறியும் ஒழுக்கத்தின் ஒளியாய் திகழும் மறை மாவட்ட முதன்மை செயலர் அருள்பணி மெல்கியோர் அவர்களை மரியாதையோடு வரவேற்கிறோம், மகிழ்வோடு வரவேற்கிறோம், மன மகிழ்வோடு வரவேற்கின்றோம். வழிகாட்டும் விளக்காய், வழிநடத்தும் நம்பிக்கையாய், அன்பின் ஆதாரங்களாக விளங்கும் மறைவட்ட முதன்மை தந்தையர்களையும் மறை மாவட்ட ஆலோசனை குழு தந்தையர்களையும் மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கின்றோம். எங்கள் ஆன்மீக வாழ்வின் ஆதாரங்களாய், நம்பிக்கையின் விதைகளை விதைப்பவர்களாய் இருக்கின்ற எங்கள் அன்பு மறை மாவட்ட அருள் தந்தையர்கள் மற்றும் துறவர அருள் தந்தையர்களை அனைவரையும் இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கின்றோம். பணிவின் பாதையில் நடந்து செல்லும், பணியின் புனிதத்தில் வளர்ந்தெழுக்கும் புனித மிக்கேல் துறவர சபை சகோதரர்களையும், காணிக்கை அன்னை சபை அருள் சகோதரிகளையும், எஃப்எம்எம் சபை அருள் சகோதரிகளையும், அன்னை திரேசா சபை அருள் சகோதரிகளையும், கபித்தானியா சபை அருள் சகோதரிகளையும் நெகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அன்பின் அர்த்தத்தை அறிந்து, அர்ப்பணத்தின் அழகை அணிந்து, ஆண்டவரின் வழியில் நடக்க தயாராகும்
எங்கள் அன்பு பெரிய குருமட மாணவர்களை பாசத்துடன் வரவேற்கிறோம். எங்கள் வளர்ச்சியின் வேர், எங்கள் முன்னேற்றத்தின் தூண், எங்கள் நன்றியின் நிலையான நினைவாக இருக்கும் ஈகையாளர்கள் அனைவரையும் நேசத்துடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையின் முதல் வழிகாட்டியாய், நம்பிக்கையின் முதல் விதைப்பவர்களாய், அன்பின் முதல் ஆசிரியர்களாய் திகழும் எங்கள் குருமானவர்களின் அன்பு பெற்றோர்களை அன்பின் அரவணைப்போடு வரவேற்கிறோம். இவ்விழாவை சிறப்பிக்க அன்போடு கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். இன்று ஒரு விழா மட்டுமல்ல, ஒரு அருளின் அனுபவம். ஒரு கூடுகை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் கொண்டாட்டம். புனித யோசேப்பு நம்மை வழிநடத்த, மூவர் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க, இந்த விழா நம் வாழ்வை மாற்றும் அருள் நேரமாக ஆகட்டும். வருக, காண்க, களி கூறுக, அன்பில் ஒன்றாய் இணைக. நன்றி. A year of formation is a year of transformation. We invite you to review the milestones, intellectual achievements, and spiritual growth that have defined our journey over the past academic session. கடந்த ஓராண்டு கால பயணம் ஞானத்தின் தேடலும் ஆன்மீகத்தின் முதிர்ச்சியும் கலந்தது. விதைத்த விதைகளின் வளர்ச்சியைப் போல எமது குரு மாணவர்களின் அறிவுசார் சாதனைகளையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் விவரிக்கும் கல்வி ஆண்டு அறிக்கையை இப்பொழுது காண்போம். புனித யோசேப்பே, புனித சூசையப்பரே, புனித வளனாரே, உமது அருட்காவலில் 2025-26 கல்வியாண்டை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீர். எங்கள் மீது ஆழ்ந்த பாசமும் அசையா நம்பிக்கையும் ஆழமான அன்பும் கொண்ட எங்களது ஆயருடைய ஆசீரோடு இந்த கல்வியாண்டை ஜூன் 1 துவங்கினோம். உதவி என கேட்டால் ஓடோடி வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற எங்களது பாசத்திற்குரிய முதன்மை குரு பேரருட்திரு ஜோசப் ஸ்டனிஸ் அடிகளார் அவர்களுக்கும், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதற்கு ஏற்ப எங்களுக்கு உணவும் தந்து எங்களை இன்முகத்தோடு பராமரித்து எது கேட்டாலும் அதை பெற்றுத்தருகிற எங்களுடைய பொருளாளர் தந்தை செல்வராஜ் அடிகளார் அவர்களுக்கும், முன்னாள் அதிபர் எப்போதும் ஆலோசனைகளை தந்து எங்களை தாங்கி பிடிப்பவர் மெல்கியோர் அடிகளார் அவர்களுக்கும், எங்களுடைய ஆன்மீக தந்தையாய், எங்களது ஆன்மீக தூணாய், எங்களுடைய ஆன்மீக பலமாய் இருக்கிற அருட்தந்தை இருதயராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நன்றி கரம் குவித்து இந்த கல்வியாண்டை இனிதே துவங்கினோம். ஜூன் 2 9 குரு மாணவர்கள் புனித மிக்கேல் மேல்நிலை பள்ளிக்கும், ஜூன் 9 புகுமுக வகுப்பு பயில்கிற 4 சகோதரர்கள் புகுமுக வகுப்பிற்கும், ஏறக்குறைய ஜூன் 12 6 குரு மாணவர்கள் ஆயர் அம்புரோஸ் கல்லூரிக்கும் என தங்களது படிப்பை துவங்க பயணப்பட்டார்கள். ஆக 19 இளவல்களோடு தூய வளனார் குருமடம் தனது புதிய ஆண்டை இனிதே துவங்கியது. இளம் குருக்கள் குருமடத்திற்கு வருவது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்வு தருகிற ஒரு நிகழ்வு. ஆகஸ்ட் 4 புனித வியானி அவர்களது திருநாளை கொண்டாட கைப்பந்து போட்டிக்காக எமது குரு மாணவர்களோடு மோத ஓடோடி வந்தார்கள் இளம் குருக்கள்.
வெற்றி பெற்றதோ குருமட மாணவர்களே. ஆனால் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தந்த அந்த இளம் குருக்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களை தேடி வந்த ஒவ்வொரு குருவுக்கும் நெஞ்சின் அடியாழத்திலிருந்து நன்றி கரம் குவிக்கிறோம். மிக அருமையான மாலையாய் அந்த மாலை அமைந்தது. ஒரு குருவினுடைய வாழ்விலே இசைக்கு அதிமுக்கிய இடம் உண்டு. இசை கருவிகள் பயிலுவதும், இசை ஞானத்தை வளர்த்து கொள்வதும், பாடல்களை பாடி பழகுவதும் இளம் குருமடத்திலேயே. அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தர வேண்டும் என நாங்கள் தேடி அலைந்த போது வந்தார் எங்களுடைய உதவிக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் தந்தை வின்சென்ட் அவர்கள். குருமட மாணவர்கள் டிவைன் ரிதம்ஸிலே பங்கெடுத்து பாட முடியுமா என்று சவால் விடுத்தார். இதோ நாங்கள் ரெடி என்று டிவைன் ரிதம்ஸிலே நாங்கள் ஒரு கலக்கு கலக்கினோம். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. குரு மாணவர்களுக்கு பன்முக பார்வை வேண்டும். பல துறைகளில் வல்லவர்களாய் இருந்தால் மட்டும் பத்தாது. மற்ற கலாச்சாரங்களை, மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் வேண்டும் என்பதை உணர்ந்து பல கலாச்சார விளையாட்டு போட்டிகளையும் பல கலாச்சார பண்டிகைகளையும் குருமடத்திலே கொண்டாடினோம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வீர விளையாட்டுகளோடும், ஓணம் பண்டிகையை அழகு கோலமிட்டும் இனிப்புகள் தயாரித்தும் மிக சிறப்பாய் கொண்டாடி முடித்தோம். Face of the Faceless சகோதரி ராணி மரியாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாய் தயாரித்து திரையிட்டிருந்தார்கள். குருமானவர்கள் முதன்முறையாய் திரை அரங்கத்திற்கு கொண்டு செல்ல முனைந்தோம். அது ஒரு நல்ல அனுபவமாய் அமைந்தது. மறைமாவட்டத்தின் மற்ற இசை குழுக்களோடு, இளைஞர் குழுக்களோடு இசை போட்டி போடுகிற வலு குரு மாணவர்களுக்கு உண்டா என யோசித்த வேளையிலே அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் ஒருங்கிணைந்த சிங்கோ பெத்லஹேம் என்கிற போட்டி வந்தது. அந்த போட்டியிலே ஒரு பங்கேற்பாளராய் நாங்களும் கலந்து கொண்டோம். இசை கோர்வையும் இசையும் சகோதரர்களை அமைத்து அருமையாய் பாட்டு பாடி அந்த சிங்கோ பெத்லஹேமிலே நாங்களும் கலந்து கொண்டோம். அந்த போட்டியிலே எங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை என்றாலும் அந்த போட்டி எங்களுக்கு மிக அருமையான அலாதியான அனுபவங்களை தந்தது என்னவோ உண்மை. பெற்றோர்களையும் ஈகையாளர்களையும் ஒருங்கிணைத்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மிக சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை குருமடத்திலே கொண்டாடினோம். அதன் பிறகு ஆயரை அழைத்தோம். ஆயரையும் முதன்மை குரு அவர்களையும் எங்களுடைய பொருளாளர் தந்தையையும் ஆயர் இல்லத்திலே இருக்கிற அத்தனை குருக்களையும் அழைத்து குருமடத்திலே கிறிஸ்து பிறப்பு விழாவை சீரும் சிறப்புமாய் கொண்டாடி கழித்தோம். குருமானவர்களுடைய ஆன்மீக வாழ்விலே ஆண்டு தியானத்திற்கு மிக முக்கியமான பங்குண்டு. இந்த ஆண்டு சிறு குருமடத்தினுடைய ஆன்மீக தியானமானது அருட்தந்தை அலெக்ஸ் ஆண்டனி அவர்களது தலைமையிலே கருமத்தம்பட்டியிலே ஜனவரி திங்கள் 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை மிக உன்னதமாய் ஆழமாய் ஆண்டு தியானம் நடந்தேறியது. இந்த வருடத்தினுடைய மிக முக்கியமான திருநாட்களை 3 நாட்களாக குருமடத்தில் சிறப்பிக்கலாம் என்று முடிவெடுத்தோம். அதன்படி அதிமுக்கியமான திருநாட்களான குரு மாணவர்களுக்கு அதிமுக்கியமான திருநாட்களான இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த திருநாள், புனித ஜான் மரிய வியானியினுடைய திருநாள், இளம் புனிதர் கார்லோ அக்கூத்திஸினுடைய திருநாள் என்று
இந்த நாட்களிலே 3 நாட்கள் ஆன்மீக தயாரிப்பு செய்து இந்த திருநாட்களை குருமடத்திலே கொண்டாடியது மிக அருமையாய், ஆழமானதாய், உணர்வு பூர்வமாய் அமைந்தது. குரு மாணவர்களை அவர்களுக்குள் சகோதரத்துவ மனப்பான்மையை வளர்ப்பது என்பதும் முக்கியமான காரியம். அதற்கு உறுதுணை புரிய சுற்றுலாக்கள் அமைந்தன. நாங்கள் வால்பாறைக்கும் ஆழியாருக்கும் கேரளாவுக்கும் மிக சந்தோஷமான சுற்றுப்பயணம் போனோம். எத்தனை அருமை, எங்களுக்குள் எத்தனை எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்த கூத்தாடினார்கள். இதில் மட்டுமல்ல, சந்தோஷத்திலே எங்களது குருமானவர்கள். இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே இந்த குருமடத்தை அழகுபடுத்த வேண்டும் என முடிவு செய்தோம். ஐ லவ் காட் என்கிற முதன்மை தோட்டம் குருமடத்தினுடைய நுழைவாயிலிலேயே ஒரு அழகான தோட்டம் அமைக்க வேண்டும் என ஒரு தோட்டத்தை அமைத்தோம். ஆலயத்தை அழகு பணி செய்து ஒரு அழகு மிகுந்த ஆலயமாக மாற்றினோம். அன்னைக்கு என ஒரு கெபியும், பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புனித யோசேப்புக்கு என ஒரு கெபியுமாக 2 கெபிகள் அமைத்தோம். இறுதியாய் வந்தது புனித சூசையப்பரின் திருநாள். 3 நாட்கள் அதற்காக திரிதுவும் தயாரிப்பும், அதன் பிறகு இந்த ஆடம்பரமான கொண்டாட்டமும் இதோ உங்கள் முன்னிலையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. Our major seminarians, currently navigating through the deep waters of philosophy and theology, have prepared a presentation reflecting their unique perspective on the vocational path. தத்துவத்தின் ஆழத்திலும் இறையியலின் நுணுக்கத்திலும் தடம் பதிக்கும் எமது பெரிய குருமட மாணவர்கள் தங்களின் அழைப்பு வாழ்வை கலை வடிவில் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றார்கள். இது அவர்களின் அர்ப்பணிப்பின் ஒரு கலை வெளிப்பாடு. இக்கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. எந்த தனிநபரையும் குறிப்பிடவில்லை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிரதர்ஸ் எந்திரிக்க, பெல் அடிச்சிருச்சு. பிரதர் எந்திரிக்க பிரதர். இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாம்ப்பா தம்பி. பிரதர் வரலினா ரெக்டர் டார்மெட்ரிக் வந்துருவாரு. எந்திரிங்க பிரதர்ஸ். சரி, ஒரு 5 நிமிஷம். என்னமோ பண்ணுங்கடா, நான் போறேன்டா. ஐயோ, ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குதே. சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே சாப்பிள் போயிடுவோம். தம்பி தம்பி, சாப்பிள் போகணும்பா, போலையா? ப்ரோ, நான் 5 நிமிஷம் கழிச்சு வரேன், போங்க. ரைட்டு, திட்டு வாங்க ஒருத்தர் ரெடி ஆகிட்டான். என்ன பீட்ரு, டைம் ஆயிடுச்சா? நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆமாங்க பீட்ரு. சரி, என்ன மணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னும் மகதன மரியாதை என்ன காணோம்? எப்படி நாமளே 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது, நாமளே வந்தது லேட்டு, என்ன பண்ணுறது இப்போ? மேகியை கேட்குறீங்களா? மேகி எப்பவுமே லேட்டு தான், எல்லாத்துலேயும் பரபரப்பாக இருக்கிறதா மேகியோட வேலையே. சரி, இப்போ என்ன பண்ண, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா இல்லை ஆரம்பிச்சிடலாமா? வாங்க, டைம் ஆகுது. நம்மளே பஞ்சுவலை பற்றி பேசிட்டு கடைசியில் டைம் ஆக்கினா சரிதான் இருக்குமா? சரி வாப்பா, நம்ம ஆரம்பிச்சிடலாம். மைக்கேல், கேப்ரியல் எல்லாம் ஓகே? எல்லாம் ரெடியில், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்களா? ரெடிங்க பீட்டர். ரெடி. ஓகே, வாங்க பீட்டர், இப்படி உட்காருங்க. பெல்லெல்லாம் ஒர்க் ஆகுதா? எல்லாம் ஒர்க் ஆகுது.
சரி ஃபர்ஸ்ட் ஆள் வர சொல்லிடலாமா? மைக்கேல், கேப்ரியல், ஓகே ரெடியில்? சரி ஃபர்ஸ்ட் ஆள் யாருப்பா? இதில் லிஸ்ட்டில் அருள்னு போட்டிருக்கு. யார் அருள்? காலிங் அருள், ஃப்ளைட் நம்பர் 777. என்னடா இது ரொம்ப குளிருது. ஐயோ ஐயோ, இது ரெக்டர் ரூமா இல்லை எக்ஸாம் ஆலான்னு வேறு தெரியல. ரொம்ப குளிருது. ஐயோ பா தம்பி, இது வந்துட்டு ரெக்ட் ரூமோ இல்லை எக்ஸாம் ஹாலோலாம் கிடையாது. நீ இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு பரலோகத்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற கேட்டை நீ தாண்டி உள்ளே வரணும் அப்படின்னா உனக்கு முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆனால் மட்டும்தான் அதை தாண்ட முடியும். என்னது என்ட்ரன்ஸா? ஐயோ, சிலபஸும் கொடுக்கல. ப்ரோ, ஏதோ கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கொடுங்களேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னையா அங்கே நச 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 சத்தம்? இதென்ன உக்கடை மீன் மார்க்கெட்டுன்னு நினச்சிங்களா? இது பரலோகம்யா. எப்பா மைக்கிள், அது யாருப்பா அருள்? அவரை கூப்பிடுங்க. The first person name Arul. Spiritual CGPA very poor. என்னப்பா இது ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலிட்டியே வெரி புவர்னு இருக்கு. சரி உட்காருப்பா. அடடா, பட்டன் போடுப்பா. பரலோகத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க. சாரிங்க. சரி, இந்த ஸ்பிரிச்சுவலி புவர்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மார்னிங் ப்ரேயர், ப்ரீவரி, ஈவினிங் ப்ரேயர்லாம் படிக்கிற பழக்கம் உண்டாப்பா உனக்கு? என்னங்க இப்படி கேட்டீங்க? எல்லாமே படிப்பேன் நான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நான் ப்ரெசண்ட்டாக இருப்பேன். ஆனால் ஃபிசிக்கலாக ஆப்சண்ட்டு. பீட்டர், அவன் சொல்கிறத நம்பாதீங்க. நான் அவன் கூட தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான். கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே இருப்பான் சாப்பிடல. அந்த கொரட்டை விடுற சவுண்ட் இருக்குதே, உக்கட மீன் மார்க்கெட்டோட சவுண்டாக இருக்குன்னா இப்போ எவ்வளோ பெரிய ப்ரேயர் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? ஐயோ, என்ன பீட்ரு, ப்ரேயர் லைஃப் இல்லை, வேஸ்ட். சரிப்பா, நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட்டு நற்கரணையா சந்திப்பியா என்னப்பா? நற்கரணையா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நைட்டும் பகலும் நான் புனிதரை பற்றி படிச்சுட்டே இருப்பேங்க. பொய். நைட்டு ஃபுல்லாக 2 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு ரீல்ஸை எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பால். பாருங்க பீட்டர், இந்த பையன் ஒன்றும் சரியில்லைப்பா. ஃபஸ்ட்டு சரிப்பா, நாம் பின்னாடி பதில் சொல்லி அனுப்புகிறோம். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறியா? இருங்க. நம்மெல்லாம் இப்போ வந்து ரொம்ப மாடர்னாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ரீல்ஸ் எடுக்கலாமா? ஏன்னா இதை கற்றுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதை வேற கற்றுக்கணுமா நான்? சரி சொல்லு. இது ஒரு மாடல் இவாஞ்சலைசேஷனுங்க இது. இப்போ பாருங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை மாட்டி விட்டுவான் இருக்கு. தம்பி போப்பா, வெளியே போப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ நான் பாசுங்களா? சொல்கிறப்ப வெளியே போப்பா முதல்ல. சரி. என்ன பீட்ரு, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் எப்படி இருக்காங்க? செகண்ட் பர்சன் நேம் ஆல்ஃபா, ஃப்ளைட் நம்பர் 666. ஐயா என்னப்பா ரொம்ப கும்பிடு போடுறான்? ஐயா உட்காரு. சரி போதும்பா உட்காருப்பா. பர்ஃபார்மன்ஸ் தான் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கே. சரி, இந்த செமினரியில் ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்லாம் போய் மீட் பண்ணுவாங்களே மாதத்துக்கு ஒருக்கா, அந்த மாதிரி ஏதாவது போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் டைரக்டரு அதான்ப்பா ஃபாதர், எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது ஃபாதர், ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு போய் கேட்பாங்களே. ஆமாம், மாதத்துக்கு ஒரு டைம் அவரை பார்ப்பேன். அவர் பேர் கூட சரியா ஞாபகம் தெரியலையா? என்னப்பா பேரே தெரியல. ஒரு நிமிஷம் யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அவர் பேர் ஃபாதர் நிக்கோலஸ். அவர்கிட்ட ஏதாவது பேசி அவர் சொல்கிறத ஏதோ வாழ்க்கையில் அப்டேட் பண்ணியிருக்கியா, அதை ஃபாலோ பண்ணியிருக்கியா? எங்கெங்க, நான் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அது உன் பிரச்சனை, உன் சிலுவை நீயே தூக்கிட்டு போ அப்படிங்கிறாரு. தூக்கி வலிக்குதுங்க. பீட்டர், அவன் சொல்கிறத நம்பாதீங்க. ஆன்மீக ஆண்டில் வந்துட்டு 1 மாதம் வந்துட்டு தியானம் இருக்கும். அந்த தியானத்துக்கு போயிட்டு ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷனே போல ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொன்னாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி போய் ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை ஃபாலோ பண்ணுவார்? என்னப்பா இப்படி போய் சொல்கிறியப்பா? சரிப்பா, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தவக்காலத்தில் இருக்கோம். அட்லீஸ்ட்டு உபவாசமாக இருப்பியாப்பா? எங்கேங்க, கோயம்புத்தூரில் அடிக்கிற வெயிலுக்கு உப்பு சத்தில் எங்கெங்க உபவாசம்லாம் இருக்கிறது? ஆமாங்க பவுலு, அவர் வந்துட்டு செமினாரில் கொடுக்குற சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஷவர்மா ஆர்டர் பண்ணி டெய்லி சாப்பிட்ருக்கிறாரு. பொய் அவர் சொல்கிற மாதிரிலாம் சாப்பிட்டுருந்தா நான் எப்படி இப்படி துரும்பா இழைச்சி போயிருப்பேனா?
அல்லோ அவர் வந்துட்டு கடவுள் வந்து சொன்னார்ல நல்ல கனிகளை வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்கள் குட் ஷெப்பர்ட் செமினரில் வந்துட்டு நிறையா மரம் இருக்குது, அதில் நிறையா பல நல்ல கனிகள் இருக்குது. அந்த நல்ல கனிகள் அனைத்தும் வந்துட்டு அவர் ரூமில் தான் இருக்கும், யாருக்கும் தரமாட்டார், அவரே சாப்பிடுவார். சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கய்யா. சரி, இதுவும் ஃபஸ்ட்டு கேஸ் மாதிரி தான் போல். பேர் தான் ஆல்ஃபான்னு பேர் வச்சுருக்காங்க, தொடக்கமே சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. சரி சரியில்லை. சரிப்பா, உன்னுடைய ரிசல்ட் நாங்கள் பின்னாடி சொல்கிறோம், சரியா? வெளியே வெயிட் பண்ணுறியா? ஓகேங்க ஐயா. இந்த ரிசல்ட்டு எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும்? நோட்டீஸ் போர்டில் பேப்பரில் போடுவோம், பாரு. பேப்பர்னா தினத்தந்தியா தினகரனுங்களாங்கய்யா? உனக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா? இங்கிலீஷ் இல்லையா? படிச்சுக்கலாங்கய்யா. படிச்சுக்கலாமா? சரி, அதில் வாங்கி பாரு. ஓகேங்க, நன்றிங்க. ஏன் பார்த்தா பால் இந்த மகதல மரியாமல் 9 மணிக்கு வர சொன்னா பாரு, மணி பாரு 9, 2 கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, இன்னும் இந்த மேகியை காணுமே. தியேட்டர் மியூசிக் ஆன் பண்ணிட்டாங்க பாரு, வரான்னு நினைக்கிறேன். மேகி வராரு. எங்க மேகி? வந்துட்டா பாருங்கய்யா. என்னமோ பையெல்லாம் கொண்டு வருது. வேலையில பரபரப்பா இருப்பாரு. என்ன மேகி இவ்வளோ லேட்டு? மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கேன், உடம்பு சரியில்லையா? மன்னிச்சுக்குங்க பீட்டர் அவர்களே, ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இல்லை. சரி, ஏசப்பாவோட அப்பாவுக்கு, அதாவது சூசி தந்தைக்கு இன்னைக்கு அவர் திருவிழாவை கொண்டாடுறாரு. அதனால அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆசையாக மீன் குழம்பு செஞ்சுட்டு. மீன் குழம்பா? எங்களுக்கு எதாவது கொண்டு வந்தியா? உங்களுக்குலாம் எதுவும் கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியாதா? பாருங்க பால் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. சரி, நம்ம பெல் அடிங்க. அடுத்த கேண்டிடேட் கூப்பிட்டுறலாம். சரி மகதல மரியா, நீ ஏதாவது நறுமண தைலம் கொண்டு வந்தியா? நறுமண தைலம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம பீட்டர் ஐயாவுக்கு சொட்டை இருக்கனால எருமா மாட்டின் கொண்டு வந்திருக்கேன். எருமா மாட்டினா? முடி கூந்தல் என்ன போல அழகா இருக்கும். தேங்க்யூ மகதல மரியா. யூர் வெல்கம் பீட்டர். சரி, பெல் அடிச்சாச்சு, ஆளை காணோம். 3வது ஆள் எங்க? பீட்டர் சார் கடைசியாக பார்க்குறப்ப ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் பேர் வந்து ஜோசப். ஜோசப்பா? நீதிமான். நீதிமான். வந்த 2 கேண்டிடேட்டுமே சுத்தமாக சரியில்லை. அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது குருமட வாழ்க்கை முறையாவே இல்லை. அப்போ எதிர்கால திறவை எதை நோக்கி போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, வர சொல்லிடலாமா? சரி, இப்போ வர்ற கேண்டிடேட்டாவது நல்லவராக இருக்கான்னு பார்ப்போம். காலிங் ஜோசப் 1903. வாப்பா ஜோசப், உட்காருங்க. ஜோசப் பேரே ரொம்ப நல்ல ஜோசப், நல்ல பேராக இருக்குது. அதனால் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். நீங்கள் டெய்லியும் பூசைக்கு போகிற பழக்கம் உண்டா? அதெல்லாம் தவறாமல் போயிடுவோமா? ஒரு செமினேரினா என்னோட கடமையை நான் என்றைக்குமே தவறுனதில்லை. ஆமாங்கம்மா, இவர் வந்துட்டு நானும் நிறைய தாட்டி வந்துட்டு இவரை பார்த்துருக்கேன். பூசை ஆரம்பிக்கிறப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவார். முன்னாடியே போயிட்டு தன்னோட ஆன்மீக வாழ்வை தயாரித்து முழு பூசையில் பங்கெடுப்பார். பூசையை வந்துட்டு கவன சிதறல் விட மாட்டார். பூசையில் வந்துட்டு ஆண்டவரும் இவரும் உரையாடுற மாதிரி முழுமையாக ஆன்மீகமாக பங்கெடுப்பார். இவர் ரொம்ப வந்துட்டு நல்ல மனிதராக இருப்பார் பூசையில். வெரி குட் ஜோசப். தேங்க்யூ பீட்டர். ஓகேப்பா. சரி, நீ அடிக்கடி ஜெபமாலை சொல்கிற பழக்கம் இல்லை அந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பழக்கம் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காப்பா? அந்த பழக்கமெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஏன்னா என்னோட அன்றாட காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுக்கறதே அந்த ரோசரி தான். ஸோ அதை நான் என்றைக்குமே தவறுனதில்லை. ஆமாங்க பால், நானும் பார்த்துருக்குறேன். நம்ம 3 வேளை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அவர் 3 வேளை ஒரு நாளைக்கு தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜெபமாலை ஜெபிக்கிறதும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நற்கருணை சந்திக்கிறதும் அவரோட அன்றாட வழக்கமாக வச்சுருக்காரு. சரிங்க ஜோசப், புனித யோசேப்பு உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கார்? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். செயின்ட் ஜோசப் ஒரு நேர்மையாளர். அவர் பேசினதா நம்ம எந்த காஸ்பல்லையும் பார்த்ததில்லை. ஆனால் அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதனால தான் நம்ம அவரை திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவரோட பேரை வச்சுருக்கேன்னா அவரோட நற்குணங்களை கொண்டு அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். வெரி குட் பீட்டர். இப்போ இந்த காலகட்டத்தில் மாடர்ன் வேர்ல்டில்
ஒரு ப்ரீஸ்ட், ஒரு சாமியார் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பீட்டர்? நான் ப்ரீஸ்ட்ஹுட்டை எப்படி பார்க்குறேன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார், ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் நாட் வியரிங் எ கேசட் பட் வியரிங் எ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் இதை தான் ஒரு குருத்துவமாக பார்க்குறேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். உண்மையாலுமே ஒரு குருமட மாணவருக்குரிய எல்லா பண்புகளையும் அவன் பெற்றிருக்கிறான் பீட்டர். சரிப்பா, தேங்க்யூ. உன்னுடைய ரிசல்ட் நாங்கள் போர்டில் போடுறோம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூப்பா. ஏப்பா கேப்ரியல், இந்த பையன் எங்கேருந்து வந்திருக்கான்? ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். இந்த இருங்க பீட்டர், நான் வந்து செக் பண்ணுறேன். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ல இவன். கண்டிப்பாக பீட்டர் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கப்பா. இவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னா, நம்மளுடைய கோவை மறை மாவட்டம் இருக்குல்ல, கோவை மறை மாவட்டத்தில் புனித சூசியப்பல் இரம் குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்காரு சென்ட் ஜோசப். இவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓ, அதனால தான் அவன் இவ்வளோ நல்ல பையனா இருக்கான் பீட்டர். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு அந்த ஜோசப் குருமடத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுவதால அனைவரும் எழுந்து நின்று நாம் நம் சூசையப்பருக்கு வணக்கம் செலுத்துவோமா? இந்த சூசைதான் இதோ ஒவ்வொரு குருமானவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே பரிந்து பேசி ஒவ்வொரு குருமானவர்களையும் நம்முடைய மறைமாவட்டத்திற்காக தயார்படுத்துகின்றார், உருவாக்குகின்றார். எனவே அவருக்கு நம்முடைய வணக்கங்களை செலுத்துவோம். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி, வணக்கம். அனுபவமே அறிவின் சிகரம். அருளின் பாதையில் நம்மை வழிநடத்தும் எமது அன்பிற்குரிய முதன்மை குரு பேரருள் திரு ஜோசப் ஸ்தனிஸ் அவர்களின் ஞான உரையாற்ற அழைக்கின்றோம். இன்று அவர் தனது பெயர் கொண்ட புனிதரின் விழாவை கொண்டாடுவதால் நாம் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு நமது வாழ்த்துதல்களை தெரிவிப்போம். Let us sing together with the choir. Happy feast day, da 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 da. Happy feast day, da 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 da. Happy feast day, da 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 da. We wish you a happy feast day. May God bless you, da 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 da. May God bless you, da 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 da. May God bless you, da 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 da. We wish you a happy feast day. என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மேதகாயர் அவர்களே, பொருளாளர் தந்தை அவர்களே, தலைமை செயலர் தந்தை அவர்களே, வட்டார தலைமை குருக்களே, ஆலோசனை குருக்களே, அனைத்து அருட்தந்தையர்களே, இருபால் துறவியர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, ஆன்றோர்களே, சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன குருமடம் வயதாகிவிட்டது, கட்டிடம் வயதாகிவிட்டது, இடிக்க வேண்டிய சூழ்நிலை, எங்கு அதை எடுத்து செல்லலாம் என்ற பல ஆலோசனைகள் மேதகாயர் அவர்களுக்கு. கருமத்தம்பட்டிக்கு கொண்டு செல்லலாம். கருமத்தம்பட்டிக்கு கொண்டு சென்றால்
கல்லூரி மாணவர்கள் என்ன செய்வார்கள்? 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான பேருந்து ஏற்பாடு செய்து அங்கிருந்து அவர்களை கொண்டு வரலாம். ஏனென்றால் அது குருமடம், ஒரு மறை மாவட்டத்தினுடைய இருதயம். ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் குருமடம், குருமட மாணவர்கள் மிக அவசியம். அவர்கள்தான் அந்த மறை மாவட்டத்தினுடைய எதிர்காலத்தை எடுத்து செல்கிறவர்கள். எனவே அந்த விதத்தில் பல ஆலோசனைகள் மீது ஆகியவர்களுக்கு நம்முடைய ஜீவஜோதியிலே அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். அங்கிருந்து அவர்களை புதிய கட்டிடம் எழுப்புகின்ற வரையிலும் அவர்களை பராமரிக்கலாம் என்று அடுத்த ஆலோசனை. அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த குட் ஷெப்பர்ட் ஸ்கூல் மாணவர்களின் வருகையின்றி காலியாக இருந்த காரணத்தினாலே ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி மேதக ஆகியவர்கள் இந்த இடத்தை புனித சூசையப்பருடைய சின்ன குறுபடமாக அமைத்து கொடுத்தார்கள். அமைத்து கொடுத்த காலகட்டத்தில் தந்தை மெல்கியூர் அடிகளார் தான் இதனுடைய ரெக்டர் சுவாமிகள். ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வகுப்பறை, 20க்கு 20 என்று வகுப்பறை. இந்த இடத்தை மாணவர் தங்குவதற்கு ஏற்றபடியாக அவளுக்கு வேண்டிய படுக்கை அறை, அதே சமயத்தில் உணவு அறை, உணவு சமைக்கின்ற இடம், அதே போல் சின்ன சிறு கோவில் என்ற பல தேவைகளுக்கு ஏற்றபடி இதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தந்தை அவர்கள் இந்த இடத்துல மாணவர்களை வைத்து இந்த குருமடத்தை இந்த அளவுக்கு வளர்த்தி எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு கவுன்சிலர் தந்தை என்னிடத்தில் வந்து சொன்னார், மேதக ஆயர் அவர்கள் ஒரு சிறப்பான ரெக்டர் சுவாமியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. காலத்துக்கு ஏற்றபடி இன்னைக்கு நமக்கேற்றபடி மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. மாணவர்களுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொள்ளலாம். அவர்களை அப்படி மாற்றி அதே அவங்க வழியில் போய் மறை மாவட்டத்துக்கு ஏற்றபடியாக அவர்களை வளர்த்தி எடுப்பது சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு தேவ அழைத்தல் மிக மிக குறைவு. நமக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தேவ அழைத்தல் ரொம்ப குறைவாக இருக்கு. வருகிற மாணவர்களை தக்க வைக்கணும், வளர்த்து எடுக்கணுங்கிற பொழுது தந்தை கிறிஸ்டோபர், தந்தை ஜெரோம், ஆண்ட்ரூ, அவருடைய பணி சிறப்பான ஒரு பணி, மிக ஒரு சிறப்பான பணி. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிட அமைப்பில் அவர்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து அவர்கள் 24 மணி நேரம் பராமரிக்கணும், கண்காணிக்கணும், ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்கணும், வருங்கால திருச்சபைக்கு ஏற்றபடியாக அவரை உருவாக்கணும் என்பது சாதாரண காரியம் அல்ல. எனவே தந்தை கிறிஸ்டோபர், தந்தை ஆண்ட்ரூ அவருடைய பணியை மேதக ஆயர்கள் சார்பாக, அடியின் சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். உங்களுடைய இந்த ஆண்டு அறிக்கை மிக சிறப்பாக இருந்தது. வழக்கமாக பல கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், எல்லா இடங்களையுமே ஆண்டு அறிக்கை வாசிப்பாங்க. ஒரு பக்கம், 2 பக்கம், 5 பக்கம், 10 பக்கம் இருக்கும். எப்படா முடியும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இட்ஸ் வெரி குட். சும்மா வாசிச்சிருக்கிறத விட அதை ஒரு படமாக, சித்திரமாக காமிக்கிற பொழுது அதை உள்வாங்க முடிகிறது. செய்திருக்கிற காரியங்களை காது கொடுத்து கேட்பதை விட கண்ணாலை பார்க்கிற பொழுது அது இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. காணிக்கை பவனி நேரம். மேதக ஆயர்கள் காணிக்கை ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்தில் மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய மனசு இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு எப்போ போவோன்னு காத்துட்ருக்கு. அந்த வறுத்தெடுத்த மீன்லாம் ஆறி போயிடும் ஃபாதர். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, சில சமயத்தில் இந்த பெற்றோர்கள் கையில், அம்மாவுடைய கையில், அப்பாவுடைய கையில் குழந்தை இருக்கும் இல்லை? அந்த குழந்தை போய் பிடுங்கிட்டு எங்கள் அம்மா
எங்கள் அப்பான்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஆமாம், உங்கள் அப்பா தான் வந்து கட்டி பிடிச்சி சொல்லுமா? என்ன சொல்லுவோம்? நம்மளை தள்ளி விடும் அல்லது அழுகும். இல்லை இல்லை, இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடும். உரிமை கொண்டாடும், விட்டு கொடுக்காது. ஏன்னா அது அதனுடைய உரிமை. இது அம்மா, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பாங்கிறது அதனுடைய உரிமை. பெங்களூரில் இந்த மாதிரி மாணவர்கள் நாடகம் போடுற மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை பெங்களூரில் ராயப்பர் குழுமடத்தில் தமிழ் நாடகம் இருக்கும். தமிழ் நாடகம், கன்னட நாடகம், ஆங்கில நாடகம், வருஷத்துக்கு 3 நாடகம் இருக்கும். இப்போ தமிழ் நாடகத்தில் நான் ஒரு கதாபாத்திரமாக நடித்தேன். அது ஒரு குடும்ப கதை. அதில் அப்பாவுடைய ஒழுங்கு சரியில்லை, நடத்த சரியில்லை. அந்த குடும்பத்தில் நான் ஒரு அந்யோன்யமான ஒரு நல்ல நெருங்கிய நண்பன். எனவே பஞ்சாயத்துக்காக என்னை கூப்பிடுறாங்க நாடகத்தில். பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறேன். பஞ்சாயத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு, பேசிகிட்டு இருக்கோம். அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிற பொழுது மகள் தந்தையை பற்றி, தன்னுடைய தகப்பனாரை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கா. நான் கேட்டு எடுத்துட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னது? நம்ம அப்பாவா இப்படி பண்ணாருன்னு கேட்ட உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர், நம்ம அப்பான்னு சொல்லாதீங்க, உங்கள் அப்பாவான்னு சொல்லான்னு. நல்ல கவனிங்க, நம்முடைய பழக்க வழக்கத்தில் உங்கள் அப்பான்னு சொல்கிறத விட பல சமயங்களில் நம்ம அப்பாவா, நம்ம அம்மாவா, இது நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம். அந்த குடும்பத்தில் ஒன்றாகி அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களை நாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் இருக்க பாருங்களேன். அதைத்தான் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இல்லை எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க, ஃபாதர் ஜான் ஜோசப் இன்னைக்கு கொண்டாடுறாரு. இல்லை, தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, புனித சூசையப்பர் இஸ் நாட் மை பேட்ரன், இஸ் த பேட்ரன் ஆஃப் த யூனிவர்ஸ். அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் நாம் பங்கு போட முடியாது, நீங்கள் பங்கு போட முடியாது. தனிப்பட்ட உரிமை நீங்கள் கொண்டாட முடியாது. அவங்க அகில உலக திருச்சபையுடைய தாய், அகில உலக திருச்சபையுடைய தந்தை. நம்ம எல்லாருக்கும் அவங்க தான் பாதுகாப்பு, நம்ம எல்லாருக்கும் அவங்க தான் தாயும் தகப்பனும். அந்த விதத்தில் நம்ம எல்லாரும் கூடி சூசையப்பருக்கு, அன்னை மரியாளுக்கு திருவிழா கொண்டாடுவது தான் சால சிறந்தது. ஏன்னா அது நம்முடைய அப்பா, நம்முடைய அம்மா எனக்காக, உங்களுக்காக, நமக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. எனவே அந்த விதத்தில் இந்த நாளை சிறப்பிக்கிறோம். புனித சூசையப்பருடைய அருள், ஆசீர், பரிந்துரை உங்களுக்கும் உடைய குடும்பத்துக்கும். சிறப்பாக ஃபாதர் கிறிஸ்டோபர், ஃபாதர் ஆண்ட்ரூ, குருபடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்களும் ஆசீரும். நன்றி. பேசாத வார்த்தைகளில்தான் ரகசியங்கள் அதிகம். மொழிகளை கடந்து வெறும் உணர்வுகளால் விசுவாசத்தின் ஆழத்தை பேச வருகிறார்கள் எமது இளம் குருமட மாணவர்கள். இதோ ஒரு மௌன நாடகம். உலகத்தின் சொத்துக்கள் அனைத்தும் இவர்களதே என்ற மமதை இவர்களுக்கு உள்ளது. உலகத்தின் சொத்துக்கள் அனைத்தும் இவர்களதே என்ற மமதை இவர்களுக்கு உள்ளது.
ஐயோ பசிக்குதே, கொஞ்சம் சோறு கொடுங்களேன். ஒருவேளை உணவு கூட சாப்பிட இயலாத ஏழைகள் இவர்கள். அறிவால் எல்லாவற்றையும் வென்று விடலாம் என்கிற அறிவு ஜீவிகள் இவர்கள். அரசியல்வாதிகள் வருகை. இனி என்ன, இனி என்ன, இனி என்ன, இனி என்ன? இனி என்ன, இனி என்ன, இனி என்ன, இனி என்ன?
ஆதிக்க வெறியும் ஆணவமும் எங்களில் செயல்புரிகின்றன. அன்பும் அறமும் எங்களிடமிருந்து பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றன. வறுமையும் பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் தீமையே நிறைந்திருக்கின்றது. எங்கள் சுயநல எண்ணங்களிலிருந்து எங்களை மீட்டருளும் இறைவா. நாங்கள் அன்பையும் அறத்தையும் பூமியில் விதைக்க உதவி புரியும். ஆமென். Music is the language of soul. Please enjoy this Father's Medley, a harmonious tribute curated by the Reverend Fathers of our diocese to celebrate the spirit of paternal guidance and communal joy. இசை என்பது ஆன்மாவின் மொழி. நமது மறை மாவட்ட அருள்பணியாளர்கள் ஒன்றிணைந்து வழங்கும் இந்த இன்னிசை சரம் அவர்களின் தந்தை வழி பராமரிப்பையும் சமூகத்தின் மகிழ்ச்சியையும் பறைசாற்றும் ஒரு கலைப்படைப்பு.
வெறும் கைத்தட்டு மட்டும் பத்தாது. எங்க அண்ணனுங்க தம்பிங்கெல்லாம் இவ்வளோ அருமையா இசையமைச்சிருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவர்களுக்கு நம்முடைய கைதட்டும் பாராட்டுதல்களும். தேங்க்யூ 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 ஸோ மச் ஃபாதர்ஸ். இறை நம்பிக்கை என்பது கலாச்சாரத்தின் வேர்களில் விளைவது. மண்ணின் மனம் மாறாமல் நம் பாரம்பரியத்தின் துடிப்பை மேடையில் ஏற்றுகிறார்கள் எமது இளம் குரு மாணவர்கள். துள்ளல் ஓசையும் நளின அசைவுகளும் இணைய இதோ ஒரு நாட்டுப்புற நடனம். Thank
ஆயரின் குரல் ஆட்டுக்குட்டிகளுக்கு தெளிவு தரும். நமது மேய்ப்பு பணியின் தந்தை மேதகு ஆயர் அவர்கள் தனது மேன்மையான ஆசிரியையும் தொலைநோக்கு சிந்தனைகளையும் நமக்கு பகிர வருமாறு விழைந்து வேண்டுகின்றோம். பாசத்திற்குரிய மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு ஜான் ஜோசப் ஸ்டான்லி செட்டிலார் அவர்களை, மறைமாவட்ட பொருளத் தந்தை செல்வராஜ் அவர்களை, மறைமாவட்டத்துடைய முதன்மை செயலர் பேரருள் திரு மெல்கியூர் அடிகளார் அவர்களை, குறுமடத்தினுடைய இல்லத் தலைவர் உதவித் தலைவர் அவர்களை, அன்புள்ள தந்தையர்களை, இருபால் துறவிகளை, அன்புள்ள மக்களை, அன்புள்ள குருமானவர்களை, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து குறுமட மாணவர்களுக்கு திருவிழா தெரிவித்தோம், அவர்களுக்காக ஜெபித்தோம். மதர் தெரேசா உயிரோடு வாழ்ந்த பொழுது எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ ஒரு வாக்கியம் அடிக்கடி சொல்வார்கள். திரு அவை வளர வேண்டுமென்றால் குருக்கள் தேவை, திருவள்ளுவர் சாதனங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் குருக்கள் தேவை, குருக்கள் என்றால் இயேசு இல்லை, நற்கரணையிலே திருப்பலை என்று சொல்வார்கள். அது 100க்கு 100 உண்மை. இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தா குருக்களின் பற்றாக்குறை நமக்கு ஏராளமாக இருக்கின்றது. இந்த வருஷம் 4 புதிய குருக்கள் வருகின்றார்கள், அடுத்த வருஷம் ஒருத்தருமே கிடையாது. அந்த வகையான சூழல். அதற்கு யார் காரணம்? நம்ம எல்லோரும் காரணம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இறை அழைத்தை பற்றி கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். நம்முடைய கோவை மறைமாட்டம் வளர வேண்டுமென்றால் ஏராளமான குருக்கள் பற்றாக்குறையால் தான் பல பங்குகள் தொடங்க முடியாமல் இருக்கின்றது. எனவே தயவுசெய்து நீங்கள் குருக்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அனுப்பி வையுங்கள். அதே சமயம் நம்முடைய உலகில் நம்முடைய ஸ்டேட்டில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்கள் எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க? மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தை வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே போன்று தான் குருக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதாவது குறுமடம் வளர, குருக்கள் உருவாக்கப்பட நாம் ஏராளமாக உதவி செய்ய நம்முடைய கடமை. இது நம்முடைய செமினரி, நம்முடைய மாவட்டம், நம்முடைய குருமானகின்ற முறையில் நீங்கள் செயல்படணும்னு கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் மாதங்களிலோ குருமடம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். உங்களை அணுகின்ற பொழுது தயவுசெய்து முகம் கொள்ளாமல் கொடுங்கள். இது நமது மறை மாவட்டம், நமது குருமலம், நம்முடைய பிள்ளைங்கள் உருவாக்க பயிற்சியை பெற இருக்கின்றனர். ஆகவே நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். என்னிடம் இல்லை, நானே ஏழை, நான் எப்படி கொடுப்பது என்று சொல்வது தவறு. நான் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது மால்டாவில் ஒரு பெண்மணியை சந்திச்சு, வயசானவங்க. அவங்க ஒரு கூடையில் பூனைக்குட்டிகளை வச்சு வித்துட்டு இருக்காங்க. எதுக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து கேட்டேன். அவர் கேட்டார், ஆந்திராவில் ஒரு குருமணத்தில் ஒரு குருமானவருக்கு உதவி செய்வதற்காக அந்த பூனைக்குட்டிகளை விற்கிறாங்க. கையில் கிடைக்கிற காசை வைத்து அந்த குருமானவருக்கு அனுப்புகிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு குருமானவரை குருவாக உருவாக்கினால் இறைவன் எனக்கு மோட்சம் கொடுப்பார். எவ்வளோ அருமையான விசுவாசம், பக்தி பார்த்தீங்களா? அந்த அம்மையாருக்கு செய்ய கட்டாயமாக இல்லை. ஆகவே அங்கு உதவி செய்கின்றவர்கள் உபகாரிகள் எல்லாம் ஏறக்குறைய ஏழைகள். அந்த ஏழையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் செய்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு எம்இபி ஹவுஸில் ஒரு லேடி வந்து தோட்ட வேலை செய்யிட்ருக்காங்க. அங்கே வந்து 4 மணியோட தோட்ட வேலை முடிஞ்சிடும், 5 மணி வரை செய்கிறாங்க. குளிர், எக்கச்சக்கமான குளிர், -டிகிரி. என்னன்னு கேட்டால் இந்த 1 hour கிடைக்கின்ற அந்த காசை வருவாயை வைத்து ஒரு குருமானவரை படிக்க வைக்கின்றார்கள். இறைவன் என்னை ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இனிமேல் அவர்களை நம்ம எதிர்பார்ப்பது தவறு. அது வாங்குவது கூட கஷ்டம். கவர்மெண்ட்டிலேருந்து ஏகப்பட்ட ரெகுலேஷன் வந்து போட்டாங்க. எனவே நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். நாம் கேட்டு தான் கொடுக்கணும் இல்லை. நீங்கள் குறுமட மாணவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய உருவாக்க பயிற்சிக்காக நான் கொடுக்கிறேன். அதே சமயம் இல்லம் கெட்டுவதற்காக, குறுமணம் கெட்டுவதற்கு நான் உதவி செய்கின்றேன் என்ற முறையில் நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்முடைய கடமை. ஆயருடைய கடமையோ அல்லது பிஜிடி கடமையோ போக்குடைய கடமை அல்ல, உங்களுடைய கடமை. இது நீ கடமையாக ஏற்று உதவி செய்யணும் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய கிறிஸ்டோபர் தந்தை அவர்களை பாராட்டுகிறேன். அவர் வந்து பூனமல்லியில் ஏறக்குறைய 20 வருஷம் பணி செய்தார். எனவே அவர் எனக்கு தேவை, மறைமாட தேவை என்று கேட்டு அனுப்பி வைத்தார்கள். மகமுகர்ந்து வந்தார்கள். இப்பொழுது சிறப்பாக நம்முடைய வீச்சத்தை சொன்ன போல சிறப்பாக செய்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்கள். அவரோடு சேர்ந்து இணைந்து செயல்படுகின்ற உதவி இல்ல தந்தைக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். குறுமடத்தில் குருக்கள் அந்த
குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் நீங்கள் வாங்க, பார்வையிடுங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேளுங்க, தேவையானது நீங்கள் கொடுங்க, தேவையான ஆலோசனை கொடுங்க. எனவே நம்முடைய மறைமாட்டம் வளர வேண்டும் என்றால் குருக்கள் தேவை. பொதுவாக பொருட்களை கடை வாங்குவோம், பணத்தை கடை வாங்குவோம். நம்ம சில என்ன பண்ணுறோம், குருக்களை கடை வாங்குகிறோம். இதுதான் கொடுமை. ஒரு பங்கை நிரப்புறதுக்காக வெளி மாநிலிருந்து சபையிலிருந்து நம்ம கடன் கேட்குறோம். கடன் அவங்க நம்முடைய கல்ச்சரு, நம்முடைய பண்பாடெல்லாம் தெரிவதில்லை. அதை கற்றுக்கொள்வதுக்குள்ளே ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடும். எனவே நமது மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்களை தான் மாணவர்கள் தான் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆகவே நீங்கள் ஏராளமாக அனுப்ப வேண்டும். பிறகு சொல்லை பாருங்கள், கேத்தலிக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 2% 2 விழுக்காடு. இத்தனை வருஷம் 2026 ஆண்டுகளாகியும் 2% தான். முஸ்லீம்ஸ் 20%. ஆமாம், நாம் இன்னும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குழந்தை 2 குழந்தை இப்படி தான் பார்க்குறோம். எப்படி போயிட்டு இருந்தால் காலப்போக்கில் நம்ம தமிழக திருச்சபை காணாமல் போயிடும். எனவே தயவுசெய்து கடற்கரை குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய சமுதாயம், நம்முடைய கிறிஸ்து மதம் வளர வேண்டும் என்றால் குழந்தைகள் தேவை. எனவே அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ளேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் வருகை தந்ததற்காக நன்றி. எல்லோரும் தொடர்ந்து நம்முடைய குருமட மாணவர்களுக்காக, குருக்களுக்காக ஜெபிங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசிரிப்பார். நன்றி. இறையாசிர். எம்முடைய மாணவர்கள் ஆன்மீகத்தில் மிளிர்பவர்கள் அப்படின்னா மிகையாகாது. அவங்க எவ்வளோ பக்தியாக பூசையில் பங்கெடுத்தாங்க, அவங்க பாடல்கள் பாடினாங்கன்னு பார்த்தீங்க. அது தவிர நிறைய திறமைகள் இருக்குது. இவங்க பயில்கிற பள்ளியிலும் இவர்கள் பயில்கிற கல்லூரியிலும் அனைத்திலும் இவர்கள்தான் முதல் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய கேடயம் வச்சுருக்காங்க. இந்த வருடத்தில், இந்த குறுகிய காலத்தில் இவங்க என்னெல்லாம் பரிசு பெற்றாங்கன்னு ஆயர் கையால் அந்த பரிசுகளை மீண்டும் பெற நான் யாசிக்கிறேன். பிரதர் பென்னி ஆல்ஃப்ரெட் மறைக்கல்வி ஆண்டு தேர்வில் முதலிடம், 11ஆம் வகுப்பு ஆஃப் ஏர்லி பரீட்சையிலே 2வது ரேங்க். பாராட்டுதல்கள். Brother Kevin Michael, 11th standard quarterly and half-yearly exams, first rank in the class. Brother Prem, மறைக்கல்வி ஆண்டு தேர்வில் முதலிடம். Brother William Lawrence, பேச்சு போட்டியிலே சான்றிதழ். Brother Jervis, quarterly, half-yearly, yearly exams la first rank. School first in 11th standard exams. Chess competition second place. மறைக்கல்வி ஆண்டு தேர்வில் முதலிடம். Violin district level அதாவது மாவட்ட அளவிலே முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறார். மாவட்ட அளவிலே ஃப்ளூட் வாசிப்பதிலே அதுவும் மாவட்ட அளவிலே 2வது இடத்தை பெற்றிருக்கிறார். பாராட்டுகள். Brother Jesserun, electronic keyboard accomplishment of 4th grade, Trinity College of London. வாங்க லண்டன். ஓகே, அவருக்கு பாராட்டுதல். half-yearly examல second rank, school first in 11th public exam. அவர் பாராட்டுதல்கள். Brother Clement Jose, மறைக்கல்வி ஆண்டு தேர்வில் முதலிடம். பிரதர் ஜோயல் மரிய லெவின் போன வருடம் 12வது வகுப்பிலே பள்ளியின் முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார். 2000 ஆக பரிசுகள் பெற்றிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை அன்போடு அழைக்கிறேன். குரு மாணவர்களை வாலிபால் இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷனிலே முதல் இடத்தையும், ஆர்கெஸ்ட்ரா இவங்க மியூசிக்கில் இவங்க ஒரு தனி ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காங்க. நிறைய காலேஜஸ்க்கு போனாங்க. நேரு காலேஜ், நிர்மலா காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதில் அனைத்தும் முதல் இடம் அல்லது 2ஆம் இடம் என்கிற பரிசுகளை தட்டி வந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு நன்றி. ஆயர் கையால் அவர்களுக்கு பரிசு. முதன்மை குரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜோசப் புனித சூசையப்பருடைய திருநாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெயர் கொண்ட
அவர்களை தயவு செய்து, ஜோசப் என்ற பெயர் கொண்டவர்களை தயவு செய்து இங்கு மேடைக்கு அழைக்கிறோம். குருக்கள் டினாட்டோ ஜோசப், ததையு மரிய ஜோசப். இந்த ததையு மரிய ஜோசப் எல்லா புனிதரும் இருக்காரு, ஒரு புனிதர் விடுறதில்லை. எப்போ கேட்டாலும் ஏன் புனிதர், ஏன் புனிதர். எப்படி ஜோசப் ஆனீங்க, எப்படி ஜோசப் நீங்க? Happy feast day to you. Happy feast day to you. Happy feast day to you, brothers. Happy feast day to you. May God bless you. May God bless you. May God bless you, dear fathers. Happy feast day to you. ஆண்டவர் அரும் பெரும் செயல்களை செய்திருக்கிறார் என்றால் மிகையே ஆகாது. 3 நாட்களுக்கு முன்னாடி பயங்கர மழை, என்ன நடக்கும்னே தெரில. இதில் வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தா 19ஆம் தேதி கடும் மழை, 75% மழை அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா, பள்ளியில் இருந்த மாணவர்கள் அதில் நிறைய மற்ற மதத்தை சார்ந்தவங்கெல்லாம் எல்லாம் முட்டி போட்டு செமினரில் ஃபீஸ்ட்டு, யாரும் மழையே வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. நிறைய குருக்கள், நிறைய கன்னியர்கள் வேண்டாங்க. ஆண்டவர் அரும் பெரும் செயல்களை செய்திருக்கிறார். மழை இல்லாமல் நல்ல கால சூழ்நிலை. ஆயர் அவர்களுக்கு எப்போதும் குருமடத்தின் மீது தனி கவனம் உண்டு. முதன்மை குரு சொன்னது போல இது இந்த மறை மாவட்டத்தினுடைய இதயம். எமது ஆயருக்கு இந்த குருமடம் என்பது அவருடைய கண்களை போன்றது. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயர் பாசத்தோடு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் வெறுமனே காதால் கேட்டு அப்படியாப்பா என்ன நடக்குதுப்பா அப்படியாப்பா அது இல்லை. இவர் நேரடியாக இவர்களை சந்தித்து கான்ஃபரன்ஸ், மாசத்துக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை இவர்களை சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் எப்படி இவர்கள் வாழ வேண்டும். இப்போ விடுமுறைக்கு போகிறாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி பிஷப் இங்கே வந்துட்டாங்க. இவர்களுடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையணும்னு நான் சொல்கிறேன் ஃபாதர், ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு மாணவர்களை இருத்தி அமரச் செய்து ஒரு தந்தைக்குரிய கனிவோடு கண்டிப்போடு பாசத்தோடு ஆயிரவர்களே கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஃபுல்டன் ஜெஷின் சென்ட் ஜோசப் பற்றி சொல்லும்போது இவர் தந்தையினுடைய நிழல் அப்படின்னு சொல்லுவார். சூசையப்பர் தந்தை, எல்லாமல்ல தந்தையினுடைய நிழலாய் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். எங்களுடைய முதன்மை குரு அவர்கள் எங்களுக்கு எப்போதுமே நிழலாய், ஆயருக்கு நிழலாய், எங்களுக்கு நிழல் தரும் மரமாய் எப்போது ஆலோசனைகள் கேட்டாங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுறது முடிவெடுக்க முடியாத இருக்கும்போது ஃபாதர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் போதும், நேரில் கூட வராதிங்க, ஃபோனில் கேட்டால் உடனடியாக அதற்கு தீர்வை உடனடியாக தருவார். எங்கள் மீது பாசமும் எங்கள் மீது அன்பும் கொண்டவர் ஆக முதன்மை குரு அவர்களுக்கு 2 கரம் குவித்து நன்றி தெரிவிக்கிறோம். ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். எங்களுடைய ப்ரொக்ரேட்டர் ஃபாதர் செல்வராஜ், இங்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு முதன்மை பொறுப்பு அவரை சேரும். எது கேட்டாலுமே இன்முகத்தோடு செய்யுங்க ஃபாதர் பார்த்துக்கலாம், செய்யுங்க ஃபாதர் பார்த்துக்கலாம், செய்யுங்க ஃபாதர் பார்த்துக்கலாம் அப்படிதான் சொல்லுவார். அதுக்கு என்ன செலவு அதெல்லாம் அப்புறம் நீங்கள் செஞ்சு முடிங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கன்சர்ன், ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் ஸோ வெல். அது உணவாக இருக்கட்டும், குறிப்பாக இங்கே உணவு மாற்றங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க நிறையா, அதற்காக நன்றி. ஃபாதர் மெல்கியோர் இன்னைக்கு காலையில் அவர் பூசை முடிஞ்சுட்டு சாப்பிட போகிறவர், இல்லை நான் முதல்ல போய் செமினரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தம்பிகளை இப்போ கேட்டாலும் ரெக்டர் அப்படின்னா ஃபாதர் மெல்கியோர் தான் ரெக்டர்ன்றாங்க. ஃபாதர் கிறிஸ்டோவர் யாரும் ரெக்டர்னே சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி எங்கள் ரெக்டர் எப்போவுமே ஃபாதர் மெல்கியோர் தான். ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் த கிவிங் கவுன்சிலிங் எக்ஸெட்ரா. ஃபாதர், எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஃபாதர் இருதயராஜ் எங்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்.
ஏன்னா ஒவ்வொரு தடவை அவருக்கு உடம்பு சரியில்லாத போது கூட என்னை அங்கே கூப்பிடுவார். செய்யலையே அவர் பசங்களாம் எப்படி இருக்காங்க, என்னால் வர முடியல அப்படின்னு பேச முடியல அவருக்கு அந்த சளி அடைப்புனால. ஆனால் அவருக்கு வர முடியலையேன்னு ரொம்ப கவலை. அது மந்த்லி ரெக்கலெக்ஷன் வச்சிங்களா, கன்ஃபெஷனுக்கு யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஃபாதர் இருதிராஜ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ். நீங்கள் நான் சொன்னது மாதிரி எங்களுடைய ஆன்மீக தூண் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் இருதிராஜ் தான். தேங்க்யூ. அதுவும் ரிட்டையர்ட் ஃபாதர் அமல்ராஜ் ஓடோடி வந்துட்டாங்க. நான் நம்பவே இல்லை ஃபாதர் அமல்ராஜ் அவ்வளோ கஷ்டத்துலையும் வர்றேன் ஃபாதர்னு சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு வந்துட்டாரு. மற்ற ரிட்டையர்ட் ஃபாதர்ஸுக்கும் எங்களுடைய பாசமான நன்றி. வந்திருக்கிற விஎஃப்ஸ் வந்திருக்காங்க, எங்களுடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள், எங்களுடைய பங்கு தந்தை ஃபாதர் ஸ்டீஃபன்டா தான் சொன்ன ஃபாதர், நீங்கள் எங்களுக்கு பங்கு சாமியார், தயவு செஞ்சு நீங்கள் வந்திருக்கணும், எங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஃபாதர் ஸ்டீஃபன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். கவுன்சில் மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க, பிஷப்ஸ் ஹவுஸ் ரெசிடென்ட் ஃபாதர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜேசுராஜ் எங்களுடைய லிட்டர்ஜி ப்ரொஃபஸர் இருக்கிறார். ஃபாதர் வினோத் சர்ச் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், பிப்ளிக்கல் ஸ்காலர் ஃபாதர் கிளாட்வின் அவருக்கு. அதுக்கப்புறம் ஃபாதர் டினாட்டோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆமாம், இவங்க 3 பேருமே இங்கே வந்து இந்த திருதுவம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 3 நாட்களாக இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டாங்க, ஜெபிக்க உதவுனாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். குறிப்பாக கிளாட்வின் அவர்களுக்கு இந்த அலங்காரங்களில் நிறைய அவருடைய உழைப்பு இருக்கிறது, அவருடைய ஆலோசனை இருக்கிறது, அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. எவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே வந்து அந்த உதவிகளை செய்து தருகிறார் கிளாட்வின். தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர்ஸ் மெட்லி, நான் இங்கே ஃபாதர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இசைமை எங்களுக்கு கேம்ப் போகிறதுனா அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்ஸ் கிட்ட கேட்டபோது இவர் கிளாடிஸ் தான் அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் உடனே கொடுத்தாரு. வினோத் என்னுடைய வழியாக கேட்டபோது ஃபாதர் ஜேக்கப், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் ஜேக்கப், நீங்கள் வந்து எங்களோட கலந்துக்கிட்டதுக்கும். அப்புறம் ஃபாதர் சைமன் பீட்டர், Father Simon, thank you. Father Paul Sagaraj, thank you. Father Vincent Pusparaj, Father Yesuraj, Father Gladius, special thanks. Father Yesu, Father Kribagran, Father Felix, Father Jnanapragasam, Father Arul, the musician, Arul, and Anthony Vinod, Kribas, special guitar pieces. மிக மிக அருமையான சந்தோஷமான. எப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ண, காலையில் இருந்தேன், எல்லா வேலையும் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் கொஞ்சம் நேரம் போய் மறுபடியும் வந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர், ஸோ மச். இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்க நிறையா, அதாவது இந்த மேடை அலங்காரங்கள் எல்லாம் தனியாக நாங்கள், எங்களுக்குன்னு எந்த வருமானம் கிடையாது. ஃபாதர் ப்ரொக்ரேட்டர் ஃபாதர் விஜி பிஷப் கிட்ட தான் கேட்டு செய்யணும். ஆனால் நிறைய ஃபாதர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இங்கே ஒரு மேடை போட்டு இங்கே விழா வச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஃபாதர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ஃபாதர் என் பேரெல்லாம் சொல்லாதீங்க, என்ன செலவாகுதோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல. ஃபாதர்ஸ், யூ ஆர் த ரியல் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர்ஸ். எல்லாம் நிறைய பேர் வந்து நேரமின்மை காரணமாக தான் உங்கள் பேர் ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறதில்ல. இங்கே எங்களை தேடி வந்திருக்கிறீங்க. உங்கள் பாசத்துக்கும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் பல நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி செய்யலாம், இது செய்யுங்க அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் தர்றீங்க. குழந்தைகள் மேலே, எங்களுடைய மாணவர்கள் மேலே நிறைய பாசத்தோடு நீங்கள் எங்களை வழி நடத்துகிறீர்கள். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர்ஸ். All the fathers, I really salute you. Thank you so much. நிறைய ரிலிஜியஸ் ப்ரீஸ் வந்திருக்காங்க, திவ்யோதயால இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிஸ்டர்ஸ் ஃப்ரம் FMM நிறைய பேர் பிரான்சிஸ் கான்வென்ட்ல இருந்தும் ICCல இருந்தும் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நன்றி. இந்த பூ அலங்காரங்கள் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கைத்தட்டி அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, மதர் தெரேசா கான்வென்ட்ல இருந்து சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கேல்ஸ் பிரதர்ஸினுடைய ஜெனரல் வந்திருக்காங்க, ப்ரொக்யூரேட்டர் வந்திருக்காங்க, அங்கிருந்து பிரதர்ஸ் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தேர்ஸ்டே,
நாங்கள் எங்களுடைய ஈகையாளர்களுக்காக ஸ்பான்சருக்காக ஜெபிக்கிற நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். வியாழக்கிழமை நாங்கள் எங்களுடைய ஈகையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பணம் தர்றாங்கன்னு இல்லை, 2-3 அண்ணன்களுக்கு நடக்கவே முடியாது. அவங்க வண்டியில் கூட விசுவாசபுரத்துலேருந்து நம்ம செல்வராஜன்னா அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு மாணவன் ஏதாவது வச்சுக்கோங்க ஃபாதர், எனக்கு கிடைக்கிற பென்ஷன்லேருந்து இந்த மாணவங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. பணம் முக்கியம் இல்லை, பட் நீங்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற பாசம். அனைத்து ஈகையாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். குருமட மாணவர்கள் தயவு செய்து அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி, எங்களுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் பணம் மட்டும் இல்லாமல் ஆலோசனைகள் சொல்லி எங்களோட இருந்து உழைக்கிறவர்கள், அவங்களுக்காக எங்களுடைய நன்றி. எங்களுடைய இல்லத்தினுடைய பகுதி பள்ளி வளாகம், அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பாசமான ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஹெட்மாஸ்டர் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலியோட வந்திருக்காங்க. அத்தகைய பாசம் உறவு எங்களுக்கு உண்டு. அங்கே எல்லாருக்கும் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அங்கே வந்திருக்கிற குழந்தைகளுக்கும், நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அவங்க முட்டி போட்டு 3 நாள் இந்த நாடுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாசமிகு பெற்றோர்களுக்கு, குரு மாணவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த இல்லத்துக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெருமையாக நீங்கள் உள்ள நுழையிறத நான் பார்த்துருக்குறேன். அந்த பெருமை மிக மிக முக்கியமானது. உங்களுடைய மகன் ஒரு குரு ஆவதற்கு அப்படின்றது வந்து பெருமையான விஷயம். அந்த பெருமை எப்போதுமே உங்களுடைய நெஞ்சில் இருக்கணும், உங்கள் மனசில் இருக்கணும். அந்த பெருமையோடு இந்த இல்லத்தை தேடி வாங்க. இது உங்களுடைய வீடு, உங்களுடைய மகன் வாழுகிற வீடு. அந்த வீட்டை தேடி வாருங்கள். இல்ல பணியாளர்களுக்கும் ஒளி அமைத்து தந்த பாசமிகு ஜோ அவர்களுக்கும், இந்த ஸ்டேஜ் பூ அலங்காரங்கள் செய்த எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஆக வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்களுக்கு ஆலோசனை கூறுங்கள், தொடர்ந்து எங்களோடு இருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.